ஹாய் டியர் நீட் ஆஸ்பிரன்ஸ். எம்பிபிஎஸ் கிடைக்கல சார், ஸோ நான் வந்து பிடிஎஸ் வரேன் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து பிடிஎஸோட கட் ஆஃப் எங்ககிட்ட கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இதுல நம்ம வந்து கவர்மெண்ட் காலேஜ் கவர்மெண்ட் கோட்டா லாஸ்ட் வீடியோல பார்த்துருக்கோம். அது நீங்க பார்க்கல அப்படின்னா மேல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த வீடியோல வந்து பிரைவேட் காலேஜ், அதாவது செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்ல கவர்மெண்ட் கோட்டாக்கு என்ன ஆல் இந்தியா ரேங்க் வரைக்கும் கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஆல் இந்தியா ரேங்க் மட்டும் தான் இப்போ நம்ம கிட்ட இருக்கு. ஸ்டேட் ரேங்க் கூட இன்னும் வரல, அது மந்த் எண்ட் ஆயிரும். ஆல் இந்தியா ரேங்க் வச்சே கம்பேர் பண்ணுங்க. அண்ட் உங்களோட மார்க் வச்சு நீங்க கம்பேர் பண்ண வேணாம். எப்பவுமே அது கன்ஃபியூஷன் தான். ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் எங்ககிட்ட கால் பண்றவங்க எல்லாமே வந்து மார்க் சொல்றாங்க. இட் இஸ் சப்ஜெக்ட் டு சேஞ்ச் எவ்ரி இயர். ஸோ ஃபோக்கஸ் ஆன் யுவர் ரேங்க் அண்ட் நாட் யுவர் மார்க், ரைட்? அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கனா அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்னும் நிறைய வீடியோஸ் வரப்போகுது, ஃப்ரீயா உங்களுக்கு வரப்போகுது. அண்ட் நீங்க ஒரு சீட் எடுக்கிற வரைக்கும் உங்க கூடவே நாங்கள் சப்போர்ட் பண்ண போறோம். ஃப்ரீ கவுன்சிலிங் இருக்கு. கீழே இருக்கிற ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. கவுன்சிலிங் கைடன்ஸ் உங்களுக்கு இருக்கும். கால்ஸ் அரேஞ்ச் பண்ணுவோம். இல்ல டைரக்டா எங்களுக்கு கால் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, யூ கேன் கால் அஸ் அட் எனி டைம். ஃபைன். ஸோ ரவுண்ட் 3ல க்ளோசிங் ரேங்க் பார்க்குறோம். இது வந்து பிடிஎஸ்க்கு மட்டும். நான் ஒரு சின்ன இதை என்ன பண்றேன் அப்படின்னா, எம்பிபிஎஸ்ஸையும் பிடிஎஸ்ஸையும் நம்ம கம்பேர் பண்ணியே பார்த்துடலாம். ரவுண்ட் 3 க்ளோசிங் ரேங்க்ஸ். இதுல பாத்தீங்கன்னா செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் கவர்மெண்ட் கோட்டா பார்க்க போறோம். எம்பிபிஎஸ் பாருங்க, ஓசிக்கு 98,520 வரைக்கும் கிடைச்சிருக்கு எம்பிபிஎஸ். பட் பிடிஎஸ் பாத்தீங்கன்னா 2,14,000 வரைக்குமே கிடைச்சிருக்கு, ரைட்? ஸோ ஆல்மோஸ்ட் டபுள். அண்ட் பிசி எடுத்துக்கிட்டீங்கன்னா 1,07,000 வரைக்கும் கிடைச்சிருக்கு. அண்ட் ஹியர் பிடிஎஸ்க்கு 9 லேக் வரைக்கும் கிடைச்சிருக்கு. பிசியில் ஆல் இந்தியா ரேங்க் பத்தி பேசிட்டு இருக்கோம். பிசிஎம், நான் ஏன் ஸ்டேட் ரேங்க் பத்தி பேசல இந்த இதுல அப்படின்னா, ஸ்டேட் ரேங்க் நமக்கு வரட்டும், வந்தோன்னே அதை அதை உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி ஒரு வீடியோ போடுறோம். நெக்ஸ்ட் பிசிஎம் பாத்தீங்கன்னா 1,12,000 வரைக்கும் எம்பிபிஎஸ்ஏ கிடைச்சிருக்கு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்ல, ரைட்? அண்ட் பிடிஎஸ்க்கு 5,83,000 வரைக்கும் கிடைச்சிருக்கு. எஸ்சி கேட்டகரி எடுத்துக்கிட்டீங்கன்னா 2,39,000 வரைக்கும் ஆல் இந்தியா ரேங்க் எம்பிபிஎஸ் கிடைச்சிருக்கு. அண்ட் 4,92,000 வரைக்கும் பிடிஎஸ் கிடைச்சிருக்கு. எஸ்சிஏ எடுத்துக்கிட்டோம்னா 3,61,000 வரைக்குமே ஆல் இந்தியா ரேங்க் எம்பிபிஎஸ் கிடைச்சிருக்கு. 6,36,000 ஆல் இந்தியா ரேங்க் எடுத்தா பிடிஎஸ், அது வரைக்குமே பிடிஎஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இது சின்ன கம்பேரிஷன் தான் ஏஆர் பிடிஎஸ்க்கும் எம்பிபிஎஸ்க்கும். ஃபைனலி ஃபார் எஸ்டி 4,16,000 வரைக்கும் ஆல் இந்தியா ரேங்க் இருந்தா உங்களுக்கு கிடைச்சிருக்கு எம்பிபிஎஸ். அண்ட் 13,66,000 வரைக்குமே பிடிஎஸ் கிடைச்சிருக்கு. பிடிஎஸ் வந்து நிறைய பேர் எம்பிபிஎஸ் கிடைக்காதவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப இருக்கு. வேணுமா வேணாமா அப்படிங்கறத டிசைட் பண்ணுங்க. இல்லையா பாஸா என்ன பண்ணுங்க, அடுத்த ரிப்பீட்டர்ஸ்க்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ணுங்க. இந்த இயர் கொஸ்டின் இவ்வளவு டஃபா இருக்கிறத பார்த்து அடுத்த இயர் ரிப்பீட் பண்ணவே நிறைய பேர் பயப்படலாம். காம்படிட்டிவ் எக்ஸாம்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு எக்ஸாம் டஃப், ஒரு நல்ல ஆஸ்பிரண்ட் உங்களுக்கு டஃபா இருக்கு அப்படின்னா மித்த எல்லாருக்குமே பேப்பர் டஃபா தான் இருக்கும். டோட்டல் நம்மளுடைய கட் ஆஃபே கீழே வரப்போகுதுன்னு, அதுதான் இந்த இயர் நடந்திருக்கு. ஸோ நீங்க பயப்படவே வேணாம், தைரியமா நீங்க ரிப்பீட் பண்ணலாம். அண்ட் கனா அகாடமியில வந்து ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் இருக்கு. ரிப்பீட்டர்ஸ் பேட்ச்ல உங்களுக்கு பர்சனலைஸ் அட்டென்ஷன் இருக்கும் அண்ட் லைவ் டெஸ்ட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ், ஸ்டாஃப் கிட்ட நீங்க எப்பனாலும் கம்யூனிகேட் பண்ணலாம். டவுட்டை நவ் அண்ட் தென் கிளியர் பண்ணிக்கலாம். பர்சனலைஸ் அட்டென்ஷனோட ஏஐ பேஸ்டு டெஸ்ட் சீரிஸ் உங்களுக்கு வேணும், உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை நவ் அண்ட் தென் அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா யூ கேன் சூஸ் கனா அகாடமி. வி ஆர் வித் யூ டில் யூ கெட் அ மெடிசன் சீட். கனா அகாடமியோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்து நிறைய ஃப்ரீ கான்டென்ட்ஸ், உங்களுடைய 11th 12th கான்டென்ட்ஸ் எல்லாம் வரப்போகுது. உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்ல இப்ப ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்க யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பா நீங்க அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ தட் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டாங்கன்னா எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வரும். அண்ட் நிறைய பாட்காஸ்ட் டாக்டர்ஸோட பண்ணியிருக்கோம் வேல்யூ ஆட் பண்றதுக்காக. ரியலா ஒரு டாக்டரோட லைஃப் எப்படி இருக்கு அதெல்லாம் நீங்க அந்த பாட்காஸ்ட்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். அவங்க ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள் எல்லாம் அதை பார்க்கும்போது இது உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரகிளே இல்லை, நீங்க ஒரு எக்ஸாம் எழுதுறது வந்து பெரிய ஸ்ட்ரகிளே இல்லைங்கிறது உங்களுக்கு புரியும். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.